சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா அயலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் சாந்தி அழைச்சிட்டு வரோம், நீ அக்கா பக்கத்தில் போ, ஏன்னா அக்கா கண்டிப்பாக ரொம்பவே டென்ஷனோடு இருப்பாங்க, அதனால் நீ கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அயலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரி தான் இந்த சாந்தியை அழைச்சிட்டு வந்திருக்கிறது, இந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சிருக்கிறதும் வர்மா தான், அதனால கபிலனுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை வச்சு தான் எப்படியாவது சாந்தியை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சிவா அடுத்ததாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. எங்கே பார்த்தோம்னா வர்மாட்ட கபிலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வர்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த பிரச்சனையை மட்டும் நீ கைவிட்டுரு, ஏன்னா இதனால எங்கள் அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்பவே அசிங்கமாயிரு அப்படின்னு சொல்லவும் இப்போ வர்மா சொல்கிறாங்க, என்னடா எனக்கு நீ ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கிறியா, உங்கள் அப்பாவை இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனால் நீ கேட்டியா என்ன அப்படிங்கும்போது இங்கே பாரு, எங்கள் அப்பாவை இதில் போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ சொன்னேன், என் கையை பாரு, இதுக்காக நான் கூர்மையான ஆயத்தை எடுத்து இந்த மாதிரி கூட நான் வெட்டிட்டு எங்கள் அப்பாவை மிரட்டினேன், ஆனாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாவும் அயலியும் தான், அவங்க தான் இந்த அளவுக்கு எங்கள் அப்பாவை சப்போர்ட் பண்ணி இப்படி இங்கே நிற்க வச்சுட்டாங்க, ஆனால் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருந்தாலும் இன்னும் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்குது, அதனால் அதுக்குள்ளேயும் நான் எங்கள் அப்பாவை எப்படியா தடுத்து நிறுத்த பார்க்கேன், ஆனால் தயவு செய்து இந்த பிரச்சனை மட்டும் நீ வெளியே சொல்லிடாத, ஏன்னா இப்படி சொல்லிட்டேன்னா எங்கள் அம்மாவை உயிரோடு இருக்க மாட்டாங்க, அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு, எனக்கு யாரை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என்னை பத்தின மட்டும்தான் நான் நினைப்பேனே தவிர உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு என்னது அப்படின்னு சொல்லி வர்மா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கபிலன் வர்மா கிட்ட எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, வர்மா நீ என்னன்னாலும் சொல்லு, நான் கேட்டு நடக்கிறேன், ஆனா தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் இதோட நீ கைவிட்டுரு, என் குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்துறாத, எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கிட்ட கபிலன் எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வர்மா இங்க பாரு, நீ ஒன்னு சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா பாட்டுக்கு போகவும் அப்ப கபிலனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கபிலன் சோகத்தோட அவங்க வராங்க. அப்ப பார்த்தோம்னா சிவா கபிலனுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே நீ எதுக்காக இப்போ ஃபோன் பண்ற, உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சிவாவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்குது, அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா போகிற அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த சாந்தி இருக்கிற இடம் எப்படியும் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் சாந்தியை நீ எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மனசில், அப்படிலாம் செய்ய முடியாது அப்படிங்கும்போது இங்கே பாரு கபிலா, நான் சொல்கிறது கேளு, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு இது டைம் கிடையாது, ஏன்னா அவருடைய மான மரியாதையும் குடும்பத்தோட கௌரவத்தையும் நம்ம காப்பாற்றணும், அது நம்ம கையில் தான் இருக்குது, அதனால் சொல்றது கேளு அப்படின்னு கபிலன்ட்ட சிவா எடுத்து சொல்லவும் அதுக்கு பிறகு கபிலன் யோசனை பண்ணி பார்க்குறாங்க, இவங்கிட்ட இப்போ சண்டை போடுறதுக்குள்ள டைம் நம்மளுக்கு இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னா இவன் சொல்கிற மாதிரிக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சிவா சொன்னதையே கபிலன் நினச்சி பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலன் அவசரமாக அங்கே வரவும் உடனே அவங்க வர்மாவோட ஆட்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு, நம்ம இருக்கிற இடத்த அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால சாந்தியை அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்கள தடுக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிலாம் வர்மா சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படிங்கும்போது நான் வர்மா கிட்ட சொல்லியாச்சுது, வர்மா தான் சாந்தியை அழைச்சிட்டு வேற ஒரு இடத்துல கொண்டு வைக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் சாந்தியை அழைச்சிட்டு போகிறேன், நான் எந்த இடம்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பார்த்தோம்னா சாந்தி அழைச்சிக்கிட்டு போகவும் இதனால வர்மாவோட ஆட்களுக்கு கபிலன் மேல சந்தேகம் வருது, இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா வர்மாவுக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரிக்கு கபிலன் சாந்தி அழைச்சிட்டு போயிட்டா அப்படிங்கவும் இது கேட்டதுமே வர்மா பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கடா அவங்க கூட நீங்க விட்டீங்க, அவன் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் சாந்தி அழைச்சிட்டு போயிட்டான், அவன் உங்களை மட்டும் ஏமாத்தலாம், அவன் என்ன ஏமாத்திட்டான், நீ இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வர்மா பார்த்தோம்னா அவங்க ஆட்களை போட்டு திட்டவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ உடனே கபிலன்ட்டு இருக்கிற சாந்தி நம்ம இதுக்கு வந்தாகணும், அதனால அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி சாந்தி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வர்மா சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ஆட்களும் கபிலனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கபிலன் சாந்தி அழைச்சிட்டு போகவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க சிவா கபிலன்ட்டு இருக்கிற சாந்தியை அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வர்மாவோட ஆட்கள் சொல்றாங்க, கபிலன்ட்டு இருந்து அந்த சாந்தியை நாங்கள் எப்படியாவது அழைச்சிட்டு வந்தலான்னு பார்த்தோம், ஆனால் வேற ஒரு டீம் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே வர்மா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கபிலன் தான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கபிலன் அங்க இருந்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன ஏமாத்திட்டாம்ல, அவன் எங்க போயிருவான் நானும் பாக்குறேன் அப்படின்னு வர்மா சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அங்க இந்திராணியை தான் காட்டுறாங்க. அப்போ இந்திராணி அயலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலி டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் இப்ப பார்த்தோம்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அப்போ உடனே அவங்க இந்திராணி அவங்க அயலிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலி இப்ப என்ன பண்றதுக்கு, சாந்தி வர வரல அப்படிங்கும்போது அன்னி எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அயலி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல சாந்தி பத்தின எல்லா ஆதாரத்தையும் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாந்தி அங்க வந்துருந்தாங்க.
அப்போ சாந்தி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லி சிவா வந்து சொல்லவும் உடனே வந்து அவங்களும் பார்த்தோம்னா சாந்தி எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. உதய பெருமாளை நான் முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வர்மா தான், வர்மா சொல்லியிருந்தா இந்த மாதிரிலாம் நான் போய் சொன்னேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சாந்தி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க உதய பெருமாள் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து அப்படியே சிவாவை கட்டி பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மட்டும் இல்லைன்னா என்னுடைய மான மரியாதையே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால் வந்து பார்த்தோம்னா சிவா அயலிக்கு வந்து ஒரு நல்ல பேர் ஏற்படுது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து சாந்திகிட்ட வந்து அவங்க இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னுமே இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான், உண்மையை சொல்லப்போனால் உங்களை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரிக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ஆனால் ஐயோ பாவன்னு சொல்லிட்டு சிவா அயலியும் வந்து உங்களை விட சொன்னனால தான் நான் விடுதேன், இந்த மாதிரிக்கு நீங்கள் ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு நீ திரும்ப வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா இந்த மாதிரிலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சாந்தி போட்டு திட்டவும், ஐயோ அப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க மேடம், நான் வந்து எனக்குன்னு குடும்பம் இருக்குது, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன், நான் இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க போயிருந்தாங்க. இப்போ சிவா வந்து அங்கே இருக்கும்போது உடனே உதய பெருமாள் வந்து சிவா பக்கத்தில் வராங்க. வந்ததுமே சிவா தன்னுடைய மகன் சொல்கிறதுக்காக வரும்போது சிவா வந்து அப்படியே கோபத்தோடு அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ உதய பெருமாள் வந்து அவங்களுக்கு புரியுது சிவா நம்ம மேலே இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் வந்து உதய பெருமாள் திரும்பவும் சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க. சிவா என்ன சிவா என்கிட்ட நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ தாண்டா என்னுடைய மூத்த வாரிசு, நீ தாண்டா என் மக அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் அப்படியே சிவாவை கட்டுப்பிடிச்சு அவங்க கண்கலங்க அழுதுகிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவா வந்து அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாண்டா என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை வந்து என் மகன் நான் சொன்னது கூட கிடையாது, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போது நீயும் அயலியும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி அழைச்சிட்டு வரீங்க, இதுக்கு மேலேயும் நான் வந்து அமைதியாக இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, இப்பவுமே போய் நீ தான் என் மகனை நான் சொல்லணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், ஆனால் என்னை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, அதுக்கு காரணம் செல்வன் நாயகி தான், அவன் வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறா, நீ தான் என் மகனை நான் ஊரறிய சொன்னோம்னா அவள் தன்னுடைய கதையை முடிச்சுப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாடா, அதனால தான் என்னால் சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே சிவாவுக்கு உண்மை தெரிய வருது. அப்போ சிவா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் உதய பெருமாள் அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ அயலி வரவும் என்ன சிவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அயலி அப்படிங்கவும், அப்பா வந்து நான் தான் அவருடைய மகன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருந்தேன், அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, சரி இதுக்கு மேலே நம்ம அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற சிவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் வந்து நான் தான் அவர் மகன்னு சொல்லிட்டார்ல, எனக்கு அதுவே போகிறோம், ஊரறிய சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, என்கிட்ட சொல்லிட்டார்ல அந்த ஒரு சந்தோஷமே போகிறோம், இதுக்கு மேலே அவர் வாழ்க்கையில் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு பர்சனலான விஷயத்துக்காக தானே நம்ம வந்தோம் அப்படிங்கும்போது அதை பார்த்துக்கலாம், ஆனால் இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவாவாயிலையும் பார்த்தோம்னா அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்படி திரும்பவும் நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்போது, இல்லைக்கா எங்களுடைய வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நாங்கள் இருந்து யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லும் போது உதய பெருமாளை அவங்க சிவா பார்த்துக்கிட்டே சொல்லவும் அப்போ உதய பெருமாள் வந்து அப்படியே தவிக்கிறாங்க. ஐயோ சிவா இந்த வீட்டோடு போகக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க தவிக்கிறாங்க. அப்போ செலின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிவா எதுக்காக இந்த மாதிரிக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாம்ஸ் அவசரப்பட்டுலாம் முடிவெடுக்கல, இனிமேல் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து இந்திராணி உதய பெருமாளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கண்டிப்பாக வந்து சிவா வாயிலையும் வீட்டை விட்டே போக மாட்டாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்திராணி. அப்போ உதய பெருமாள் பார்த்தோம்னா சிவா அயலி வீட்டு வாசலை தாண்டறதுக்காக போகும்போது சிவா நில்லு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து செல்வன் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்னா இவர் எதுக்காக நில்லுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து அவங்க உதய பெருமாள் வந்து சொல்றாங்க, இங்க பாரு சிவா நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகக்கூடாது, நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதனால உதய பெருமாள் வந்து சிவா வந்து யாருங்கிற உண்மைப்பட்டு உடைச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.